கொடுத்த என் அன்னை, நிதி கொடுத்த என் தந்தை, மதி கொடுத்த என் ஆசிரியர் பெருமக்கள், என் வாழ்வில் என்றும் துணை நிற்கும் என் நண்பர்கள், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகள், உங்கள் அனைவரும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு என்ன தேதி? நான் அறிவுரை மட்டும் சொல்ல வரல, உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க வந்திருக்கிறேன். நீங்களும் நாமளும் பேச வந்திருக்கிறோம். பேசலாமா? இன்னைக்கு என்ன தேதி? என்ன 10? என்ன மாசம்? செப்டம்பர் 10. அப்படியே கொஞ்சம் நம்ம அப்படியே பின்னால போய் நம்ம ஸ்கூல் எழுதி தந்தாங்க. யாருக்கா தெரியுமா? ஜூன் 10, ஜூலை 10, ஆகஸ்ட் 10, செப்டம்பர் 10. எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம் முடிஞ்சிருது. எத்தனை மாசம் முடிஞ்சிருது? மொத்தம் 9 மாசத்துல 3 மாசம் முடிஞ்சிருச்சா? 3 பரீட்சை, காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு, ஒரு பரீட்சை வரப்போதா? இப்போ ஒரு எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதுல எத்தனை பேர் 10th 400 மார்க் மேல எத்தனை பேர் எடுத்திருப்பீங்க? கை தூக்கலாம். 10ஆவதுல 400 மார்க் மேல கை தட்டுங்க அந்த குழந்தைக்கு. பதினொன்னு 12ஆவதுல 500 மார்க் மேல, 500 மார்க் மேல, 450 மார்க் மேல, 500 மேல இருக்கலாம். கை தட்டுங்க. அப்ப நம்ம இவ்வளவு பேர் இருந்தோம், ஒருத்தர் 2 பேர் தான் எடுக்கிறாங்கனாக்கா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இன்னும் படிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். நம்ம கதை சொல்ல சொன்னார் சாரு. நான் கதையை நம்ம கொஞ்சம் மாத்தலாமா? இப்போ ஏதாவது ஒரு படம் நல்லா போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த படம் நல்லா போச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? சரி, நான் ஒரு 3 வசனம் சொல்றேன். அது என்ன படத்துல இருந்து சொல்லுங்க பாலாம். சொல்ல முடியுமா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். தெரிஞ்சிச்சா? அடுத்தது 2வது. பேய் இருக்குன்னு சொல்றாங்க, பூதம் இருக்குன்னு சொல்றாங்க, 30 அடியில பாம்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. தெரிஞ்சிச்சா? பாருங்கள் வந்தகத்தை அவரை வணங்குகிறேன் உங்களை. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இந்த படம்லாம் நல்லா போகுதுன்னா நம்ம என்ன பண்றாங்க? பாகம் 2, பாகம் 3 எடுக்கிறாங்களா? நம்ம தாத்தா பாட்டி நம்ம சார்ந்து சொன்ன கதையை நம்ம பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 எடுக்கலாமா? இப்ப 6வது குழந்தைங்க மட்டும் யாராவது ஒருத்தர் யாருக்காவது ஆயா வடை சுட்ட கதை தெரியுமா? வந்து சொல்ல முடியுமா? வாங்க வாமா. ஆயா வடை சுட்டு வைக்கிற கதை யாருக்கா தெரியுமா? வந்து சொன்னா பிரைஸ் கொடுப்பேன். சரி, வேற குழந்தைங்க யாராவது 7, 8, 9 யாரும் ஒன்னா வரலாம். கை தட்டு அந்த குழந்தைங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ஆயா வடை சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு காகம் ரொம்ப பசியோட பறந்து போயிட்டு இருந்தான். அப்போ அந்த ஆயா வடை சுட்டு இருந்தா அந்த காகம் இப்ப பார்த்துச்சான். அந்த காகம் அந்த ஆயா உள்ள போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வர போகும்போது அந்த காகம் ஒரு வடை எடுத்துட்டு போய் மரத்து மேல வச்சுச்சான். அப்படியே கீழே ஒரு நரி வந்துச்சான். அது வந்த பிறகு அந்த காகம் கிட்ட காகமே எனக்கு பாதிவா வடை தரியா அப்படின்னு கேட்டான். அந்த காகம் என்னால தர முடியும்னு சொல்லிச்சான். அந்த காகம் பாட்டு பாட சொல்லிச்சான். அந்த வாயிலிருந்து காக்கான்னு கத்தும் போது வடை கீழே விழுந்துச்சான். நிறைய அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சான். நிலாவில முதல் காலடி எடுத்து வச்சது யாரு? ஆனா நிலாவில காலடி எடுத்து வைக்க சொல்லி அனுப்பிச்சது யாருன்னு தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங்க வைக்க சொல்லல, நீல் ஆம்ஸ்ட்ராங்க இறங்க சொல்லல. ஆல்ட்ரின் யாருன்னு சொன்னாங்க? இன்னொருத்தர் தான் நிலால இறக்கி கால வைக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இறங்கி பார்க்க சொல்றதுக்கு அனுப்பிச்சது ஆல்ட்ரின். ஆனா கோ பைலட் வண்டி ஓட்டின்னு போனதான் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஒரு நிமிஷம் யோசிச்சாப்ல, நம்ம இறங்கலாமா வேணாமா, நிலா எப்படி இருக்கும், காலை வச்சா என்ன ஈர்த்தும் போயிடுமா அப்படின்னா ஒரு யோசிக்கிற செகண்ட்ல தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டார். அப்போ உலகம் ஃபுல்லா யார் பேர் வந்துச்சு? இப்ப இந்த உக்கல் ஸ்கூல்ல இவன் முன்ன நின்னதால இப்ப யார் பேர் வருது? இவன் பேர் ஆர் பிரதேஷ். ஆர் பிரதேஷ். நீங்க மறப்பீங்களா?
மறக்க முடியுமாங்களால? ஒரு நாள் பிரேயர்ல வந்து நின்றா இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவங்க தைரியமா வந்தான். அடுத்தது காக்கா தண்ணி குடிக்கிற கதை யாருக்கு தெரியும்? வேற ஒருத்தர் வாங்க. காக்கா தண்ணி குடி, பானையில தண்ணி இருந்துச்சு, குடிக்க முடியாதுன்னு. வெரி குட், கை தட்டுங்க. ஒரு வாட்டி காக்கா வந்து தண்ணி இல்லைன்னு தேடி நின்று, அப்போ வந்து ஒரு பானையில வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்து, அந்த காக்கா வந்து போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சு. அப்போ வந்து அந்த காக்காவுக்கு எட்டல. அதுக்கடுத்தது வந்து அந்த காக்காவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து, அப்புறம் வந்து அந்த காக்கா வந்து கீழே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு மொத்த தண்ணியை மேலே வர வச்சுது. அதுக்கடுத்தது வந்து அந்த தண்ணியை குடிச்சுது. அதுக்கடுத்தது மற்ற காக்கா எல்லாம் கூப்பிட்டு குடிக்க வச்சுது. அடுத்தது இப்ப 2 கதையிலயும் 2 கருத்து இருக்குது. இந்த இவன் சொன்ன காக்கா கதையில நம்ம என்ன பண்ணோம், யாரையும் அந்த ஏமாத்தி சாப்பிடக்கூடாது. காக்கா ஏமாத்தி தான் சாப்பிடுச்சு. அந்த கதை இவனுக்கு வந்து எட்டல. ஒரு வேலை செய்யறோம், நம்மளால முடியலனாலும் முயற்சி செஞ்சு அந்த கல் எடுத்து போட்டு தண்ணி மேலே வர வச்சு குடிச்சு கதை. அந்த நீதி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு கதை, நம்ம 4 பாகம் எடுக்க போற கதை, முயல் ஆமை கதை. யாருக்கு தெரியும்? வரலாம், யாருன்னா வரலாம், வா கை தட்டுக்கா. ஒரு ஊர்ல வந்து முயலும் ஆமையா இருந்தது. அவங்க வந்து காட்டுல இருந்தாங்க. அந்த காட்டுல வந்து ஒரு போட்டி நடந்தது. அப்ப முயல் வந்து சொன்னிச்சு ஆமையாண்ட, நம்ம 2 பேரும் ரேஸுக்கு போலாம் அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு 2 பேரும் ரேஸுக்கு போனாங்க. முயல் வந்து என்ன சொன்னிச்சு ஆமையாண்ட, ஆமைக்கு எப்படி ஓடும், அதுதான் ஓட முடியாது, பொறுமையா நடக்குமே அப்படின்னு சொன்னிச்சு. முயல் வந்து சரி கொஞ்ச நேரம் நம்ம மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னிச்சு. ஆமை ஆனா ஓய்வு எடுக்காம ஓடினே இருந்தது. அதனால ஆமை தான் ஃபர்ஸ்ட் வந்தது, முயல் தோத்துச்சு. இந்த கதையில என்ன தெரியுது? இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுது? முயற்சி இருக்கு, விடாமுயற்சி இருக்குன்னு சொல்லி. சரி, இந்த கதையை நம்ம 4 பாகமா எடுக்கலாமா? இப்ப இந்த குழந்தை சொன்ன கதை, முயலும் ஆமையும் ஓட்டப்பதியை ஓடிச்சு. அதுல வழக்கமா முயல் வந்து வேகமா ஓடுன்றதால அது முதல் ஜெயிச்சிச்சு. இது ஒரு பாகம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லா முயற்சி செஞ்சா நம்ம ஜெயிக்கலான்றது. இதனுடைய 2ஆம் பாகம் சொல்லட்டுமா? அதே மாதிரி அதுல போன முயலும் ஆமையும் திருப்பியும் போது அந்த முயல் வந்து தெரிஞ்சுக்கிச்சு, நம்ம வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம், நம்ம கர்வம் நிறைய படிச்சுட்டோம், நிறைய தெரிஞ்சு நம்ம வந்து நம்மளால நிறைய முடியும், ஜெயிச்சிட்டோன்ற ஒரு கர்வத்துல என்ன பண்ணுச்சு, ஓய்வு எடுத்துச்சு. ஆனா இந்த தடவை நம்ம ஓய்வு எடுக்கக்கூடாது, தொடர்ந்து நம்ம போகணும், நம்ம கிட்ட இருக்கிற கர்வத்தை விட்டுருணும், நம்ம கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நம்ம வரணும். நம்ம எல்லைன்னா நம்ம ஓடி ஜெயிச்சுட்டு அப்புறமா போய் நின்று ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓடிச்சு. ஓடி என்ன பண்ணுச்சு, எப்பவுமே ஓடினா யார் தான் ஜெயிப்பாங்க? முயல் தான் ஜெயிக்கும். இப்ப முயல் ஜெயிச்சிச்சு. அதனுடைய கர்வத்தை விட்டுட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அது ஜெயிச்சிச்சு. இது 2ஆவது பாகம். 3ஆவது பாகம் அதே ஓட்டப்பந்தயத்துல திருப்பி வைக்கிறாங்க. பாதி தூரம் தர, பாதி தூரம் தண்ணி. அதை ஒரு ஆற்ற கடந்து போகணும். பாதி தூரம் தர, பாதி தூரம் தண்ணி. அதே மாதிரி திருப்பி வச்சாங்க. முயல் என்ன பண்ணுச்சு, வேகமா போய் அந்த தண்ணி ஆத்தங்கரை வரைக்கும் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அதால போக தெரியாது. ஆனா ஆமை மெதுவா வந்து ஆமைக்கு என்ன பண்ண தெரியும், தண்ணிலையும் போக தெரியும். அப்ப தரையிலையும் வந்துச்சு, மெதுவா தண்ணிலையும் போயிடுச்சு. அப்ப அண்ணாட கரைக்கு போயிட்டு இப்ப யார் ஜெயிச்சுது? ஆமை ஜெயிச்சுது. இப்ப அந்த ஆமை எப்படி ஜெயிச்சதுன்னா, அதுக்கு தரையிலையும் போக தெரியும், தண்ணிலையும் போக தெரியும். அப்ப 2 திறமை அதுகிட்ட இருக்குது. எத்தனை திறமை இருக்குது? 2 திறமை இருக்குது. முயல் கிட்ட ஒரு திறமை தான் இருக்குது. இது ஒரு பாகம். 3ஆவது ஒரு பாகம் திருப்பியும் பஸ்ல இருந்து விடுறாங்க. அதே வேகமா போய் முயல் அங்க நின்றுடுது. ஆமை மெதுவா போய் நின்று என்ன பண்ணுது, முயலை முதுகுல ஏத்திக்கின்னு தண்ணியில போகுது. அப்ப 2 பேரும் போய் சேர்றாங்க. இப்ப இதுல முயல்ன்றது ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தைங்க, ஆமைன்றது கொஞ்சம் நல்லா கற்கும் மாணவர்கள். 2 பேரும் சேர்ந்து படிச்சோம்னா நம்ம எல்லையை எங்க போய் சேரலாம்? 2 பேரும் ஒற்றுமையா போய் நம்ம ஜெயிக்க வேண்டிய இடத்துல, நம்ம ஜெயிக்க வேண்டிய இடம் இது, பாஸ் பண்ணணும், மார்க் நிறைய எடுக்கணும். இப்ப நம்ம எச்சம் வந்துட்டு பிறகு உங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? 450 550. ஏன் சொல்லுங்க பாலாம்?
அதுதான் உங்க எண்ணமா இருக்கணும். உங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுடைய ரேஸ்ல உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய எய்ம் என்னவா இருக்கணும்? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 450, 11, 12 மாணவர்களுக்கு 550 எடுத்து அதுதான் உங்களுக்கு குறிக்கோள், அதில் ஜெயிக்கணும் என்று கூறி தலைவாரி பூச்சூடி உங்களை பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்களுக்கும், பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவ கண்மணிகளுக்கும், என் வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்ட காதுகளுக்கும், கலவழி எழுப்பிய மாணவ கண்மணிகளுக்கும், என்னை இந்த மேடையில் பேச அனுமதித்த எங்கள் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.